முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இன்று மாலை பாராட்டு. டங்ஸ்டன் சுரங்கம் ரத்துக்கு நடவடிக்கை எடுத்ததற்காக நடத்தப்படும் விழாவில் பங்கேற்க மதுரை சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. டெல்லியில் தேசிய கொடி ஏற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 76வது குடியரசு தினம் கோலாகல கொண்டாட்டம். குடியரசு தின விழாவில் இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியான்டோ பங்கேற்பு. கம்பீரமாக அணிவகுத்து சென்ற இந்தோனேஷிய ராணுவ வீரர்கள். Band of the Indonesian Military Academy, a 190-member ensemble band, a unique blend of military music and noble values. Going past the saluting base. ஒரே நேரத்தில் நடனமாடி அசத்திய 5000 கலைஞர்கள். जय मम भारतम हो तेरी जय जय तेरी जय मम भारतम. பாடலின் நடுவே குறிப்பிடப்பட்ட தமிழ் வார்த்தைகள். நமது நாடு பாரத நாடு. குடியரசு தின விழாவில் வானில் சாகசங்கள் நிகழ்த்திய விமானங்கள். Rotary wing platform, and there you can see Formation Airborne from Air Force Station Hindon, led by Group Captain Praveen. ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்களின் கண்கவர் அணிவகுப்பு. अमृतकाल भारत का विजन 2047 the Bikaner, and flying at a speed of 750 kilometers per hour. குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் தேசிய கொடியேற்றினார் ஆளுநர் ஆர் என் ரவி. ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி மரியாதை. காவல்துறையில் சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கிய முதலமைச்சர். கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், நெல் உற்பத்தி திறன் விருதுகளையும் வழங்கினார். கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திரு எஸ்.ஏ. அமீர் அம்சா, ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும். குடியரசு தின விழாவில் இடம்பெற்ற பள்ளி கல்லூரி மாணவிகளின் நடன நாட்டிய நிகழ்ச்சிகள். தமிழ்நாடு மட்டுமல்லாது அசாம், ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. தமிழ்நாட்டின் குடியரசு தின விழாவில் இடம்பெற்ற பல்வேறு துறை சார்ந்த அலங்கார ஊர்திகள். வைக்கம் போராட்டத்தின் 100 நிறைவு விழா, இளைஞர் நலத்துறை ஊர்திகள் கவனம் ஈர்த்தன. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர் கேரள மாநிலம் வைக்கத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டம் நடைபெற்று 100 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி வைக்கம் வீரர் தந்தை பெரியார் நினைவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் நினைவகம், பெரியார் நூலகம் ஆகியவற்றை நினைவு கூறும் வகையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 30ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 4 தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.
ஜனவரி 31ஆம் தேதி நீலகிரி, ஈரோட்டில் கனமழை பெய்யும் என கணிப்பு. திருவொற்றியூரில் கார்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் குடோனில் பயங்கர தீ விபத்து. 10 கார்கள் எரிந்து சேதம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கல் குவாரி தொடர்பாக புகார் அளித்தவர் கொல்லப்பட்ட விவகாரம். மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் சஸ்பெண்ட். ஆளுநரின் குடியரசு தின விழா தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது தமிழ்நாடு அரசு. திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் அமைச்சர்களும் பங்கேற்க மாட்டார்கள் என தகவல். ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை தாவேக தலைவர் விஜய் புறக்கணிப்பதாக தகவல். கட்சி சார்பிலும் யாரும் பங்கேற்க வாய்ப்பில்லை. குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி. திருவாரூர், ஆரணி, சீர்காழி மற்றும் பொள்ளாச்சியில் அணிவகுத்த விவசாயிகள். டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டின் மூலம் பெறப்பட்ட முதலீடு எவ்வளவு? தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விஜய் கடைசியாக நடிக்கும் 69வது படத்தின் பெயர் ஜனநாயகம். எச். வினோத் இயக்கத்தில் உருவாகும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை தொடர்ந்து மாலை 4 மணிக்கு செகண்ட் லுக்கும் வெளியாகிறது. பாட்டல் ராதா படவிழாவில் அநாகரிகமாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்டார் இயக்குனர் மிஷ்கின். நகைச்சுவையாக பேசும்போது சில வார்த்தைகள் தன்னை மீறி வந்துவிட்டதாக விளக்கம். ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலாக 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படிதான் சில நேரங்களில் அது மனதிலிருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக். அது யாரையும் நான் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை, ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை. இஸ்ரேலால் விடுவிக்கப்பட்ட 200 பாலஸ்தீனியர்கள் வீடு திரும்பினர். 4 இஸ்ரேல் வீராங்கனைகளை விடுவித்த ஹமாஸ் அமைப்பு. அரிட்டாப்பட்டியில் நடைபெறும் பாராட்டு விழாவில் பங்கேற்க மதுரை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளை உள்ளடக்கிய பல ஆயிரம் ஏக்கர் பரப்புள்ள பகுதிகளில் டங்ஸ்டன் உலோகத்தை எடுக்க மத்திய அரசு ஏலம் விட்டது. அதனை வேதாந்தா குழுமம் ஏலத்தில் எடுத்தது. தொன்மை வாய்ந்த அந்த இடத்தில் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதுடன் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இச்சூழலில் டங்ஸ்டன் ஏல திட்டத்தை மத்திய அரசு கைவிட்டது. நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த அரிட்டாப்பட்டி மக்கள் தங்கள் ஊருக்கு வரும்படி அழைப்பு விடுத்தனர். அதனை ஏற்று இன்று குடியரசு தின விழாவில் பங்கேற்ற பின்னர் அரிட்டாப்பட்டி, வல்லாலப்பட்டி கிராம மக்களை சந்திப்பதற்காக மதுரை சென்ற முதலமைச்சருக்கு விமான நிலைய நுழைவாயிலில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.